ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேதாரண்யேஸ்வரர் டெம்பிள். இந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா வேதாரண்யத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வரர் கோயில் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சிவாலயம். இங்கே இருக்கிற ஈஸ்வரருக்கு பேர் வேதாரண்யேஸ்வரர். இங்கே முருகன் கோயில், விநாயகர் கோயில், ரெண்டு கோயிலும் இதுக்கு இந்த மூலவருக்கு பின்னாடி இருக்குது ரெண்டு கோயிலும். அது போக வேதநாயகி அம்மன் அவங்களுக்கும் கோயில் இருக்குது. மணிகர்ணிகை தீர்த்தம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போகும்போது லெஃப்ட் சைடு இருக்கும் மணிகர்ணிகை தீர்த்தம். இது கோயிலோட ஃப்ரண்ட் சைடு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வழியாக போய்க்கலாம், கோயிலுக்கு உள்ளே போய்க்கலாம். ரைட் சைடு வழியாகவும் போய்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் சைடு மொத்தம் 3 செக்மெண்ட்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு. இது போக இன்னொரு செக்மெண்ட் இருக்குது. மூணாவது தான் மூலவர் இருப்பார், அதாவது வேதாரண்யேஸ்வரர் இருப்பார். இங்கே வேதாரண்யேஸ்வரர் லிங்க வடிவத்தில் காட்சி தராரு. இது நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு ரூம் மாதிரி இருக்கும், இது ரெண்டாவது. இதில் பார்த்திங்கன்னா நாயன்மார்கள் இருப்பாங்க. 63 நாயன்மார்கள். அதாவது விஷ்ணுவை வழிபடுறவங்களுக்கு பேர் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனை கும்பிடுறவங்க அவங்களோட சிவனோட இதையே பரப்புறவங்களுக்கு பேர் அவங்களுக்கு பேர் நாயன்மார்கள். இங்கே 63 நாயன்மார்கள் இருக்காங்க. இது ரெண்டாவது செக்மெண்ட்டு. மூணாவது செக்மெண்ட்டில் தான் சாமி கும்பிட்ற இடம் இருக்கும். அதுக்குள்ளே மூலவர் இருப்பார் லாஸ்ட்டாக லிங்க வடிவத்தில். இது ரெண்டாவது செக்மெண்ட்டில் உள்ள 63 நாயன்மார்கள் இவங்க எல்லாரும். இந்த வேதாரண்யம் ஊர் எதுக்கு என்னென்ன ஃபேமஸ் இருக்குது அப்படின்னா, வேதாரண்யத்தில் இந்த சிவாலயம் பெரிய சிவாலயம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது 1930 ஏப்ரல் மாதம் இங்கே வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் பண்ணினாங்க. எதுக்கு அந்த சத்தியாகிரகம் பண்ணினாங்க அப்படின்னா, ஆங்கிலேய அரசு உப்பு மேலே அதிகமான வரி போட்டாங்க. அந்த வரியை எதிர்த்து அவங்க மகாத்மா காந்தி அவர்கள் இங்கே வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க. அதில் தலைமை தாங்கியவர் ராஜகோபாலாச்சாரியார். அவர் தலைமை தாங்கினார் அந்த சத்தியாகிரகத்துக்கு. முன்னாடி பார்த்திங்கன்னா இது கதவு. இந்த கதவு நல்லா பெருசாக இருக்கும். இது வெள்ளியில் இந்த கதவு செஞ்சுருக்காங்க. 52 கிலோ வெள்ளி. இந்த கதவு பார்த்திங்கன்னா வெளியே செஞ்சுருக்காங்க. வேதாரண்யத்துக்கு பேர் முதல்ல இருந்த பேர் திருமறைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க வேதாரண்யத்தை. வேதாரண்யத்துக்கு அப்புறம் கடலுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா. இது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது வேதாரண்யம். நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஷிப் போகுது. 3 ஹவர்ஸில் நாகப்பட்டினத்துலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு நம்ம போயிடலாம். 6000 to 7000 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. நீங்கள் போனால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாகப்பட்டினங்கிறது வேதாரண்யம் வேதாரண்யத்தில் நாகப்பட்டினத்தில், அதாவது டெட் எண்ட் அப்படிங்கிறது வேதாரண்யம். வேதாரண்யத்துக்கு முன்னாடியே நாகப்பட்டினம் இருக்கும். நாகப்பட்டினத்தில் அந்த போர்ட்டில் அங்கேருந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு போய்க்கலாம். இது ஃப்ரண்ட் சைடு, கோயிலோட ஃப்ரண்ட் சைடு. இந்த முன்னாடி பார்த்திங்கன்னா இது நல்லா பெரிய கோயில். இந்த கோயிலுக்கு 13,000 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த கோயில் எங்கள் வீட்டிலேருந்து 20 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இந்த கோயிலுக்கு இருக்கிற நிலமெல்லாம் இவங்க மேனேஜ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே இருக்கிறவங்க அந்த கோயிலோட அரங்காவலர்கள் அவங்கெல்லாம் கோயில் தான் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே இது முன்னாடி இருக்கிற பெரிய ஒரு கோபுரம். இந்த கோபுரத்தை ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற கோபுரம். இதுக்கு உள்ளே வந்தால் தான் இது கோயிலோட லெஃப்ட் சைடு இருக்கும்.
இந்த இந்த நான் காமிக்கிற இந்த வீடியோவில் வர்றதெல்லாம். இந்த கோயிலுக்கு 13,000 ஏக்கர் நிலம் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள சிவன் கோயில்லையே அதிகமான சொத்துள்ள கோயில் இந்த வேதாரண்யேஸ்வரர் கோயில். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் அப்படின்னு போட்டு இதோட போட்டிருப்பாங்க. அவரோட சிவனை பற்றின ஒரு துதி தான் இது பாட்டு, அதை போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தகவல் பலகை. இந்த தகவல் பலகையில் இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கோயிலில் என்னென்ன உள்ள வந்து முருகனுக்கு, விநாயகருக்கு இந்த மாதிரி உள்ள கோயிலெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேதநாயகி அம்மன் கோயில் அதுவும் உள்ளே இருக்குது. முன்னாடி மணிக்கர்ணிகை தீர்த்தம் இருக்குது. அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த தகவல் பலகையில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவனை பற்றின பாடல் தான் போட்டிருப்பாங்க. இந்த தளபதி படத்தில் கூட அந்த பாட்டு வரும். இந்த ராக்கம்மா கையத்தட்டு அப்படின்ட்டு அந்த பாட்டு வரும். அதுக்கு நடுவில் இந்த லைன்ஸ் எல்லாம் வரும். குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயிற் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனீர் பால்வின் நீரும் அப்படின்னு தொடங்கும் இந்த பாடல். இந்த பாடல் வந்து சிவனுக்காக பாடினது. நெக்ஸ்ட்டு குறுந்தொகை போட்டிருப்பாங்க அங்கே. அதை வேணால் நம்ம படிச்சுக்கலாம். இது கோயிலோட சுற்றி ஃபோட்டோ எடுத்தது, வீடியோ எடுத்தது. இந்த முன்னாடி என்ட்ரன்ஸ் கோபுரம், முன்னாடி பெரிய கோபுரமாக இருக்கும். இது கோயிலுக்கு இந்த பக்கமாகவும் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போய்க்கலாம். கோயிலோட கோபுரம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். முன்னாடி இருக்கிற கோபுரம் நல்லா பெருசாக இருக்கும். மணிகர்ணிகை தீர்த்தம் லெஃப்ட் சைடு போயிட்டு நம்ம வந்து அதை குளிச்சுக்கலாம். அந்த மணிகர்ணிகை தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி போய் கும்பிட்டுக்கலாம். இப்படியே உள்ளே போய்க்கலாம். இங்கே இருக்கிறது வன்னி மரம். இதான் கோயில் கோபுரம், ராஜகோபுரம். இங்கே வன்னி மரம் இருக்குது. இந்த வன்னி மரத்தில் குழந்தை இல்லாதவங்க வந்து அந்த வன்னி மரத்துக்கு பூஜை பண்ணுனா அந்த பக்கத்தில் நாகரெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த நாகம் அப்புறம் அந்த சுற்றி வர இருக்கிற அந்த இதுக்கெல்லாம் சேர்த்து பூஜை பண்ணால் குழந்தை நம்மளுக்கு பிறக்குங்கிறது ஒரு ஐதீகம், இந்த கோயிலோட ஐதீகம். தமிழ்நாட்டில் இருக்கிற சிவாலயங்களில் மிகப்பெரிய சிவாலயங்களில் இதுவும் ஒன்று. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு ஹாஃப் டே வேணும் இதை சுற்றி பார்த்துட்டு எல்லா கோயிலும் எல்லாம் உள்ளே இருக்கிற கோயிலெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டு ஒரு ஹாஃப் டே வேணும்.